நான்மறை செம்மொழி வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் மொழிபெயர்த்தல் செய்த நால்வர் பிரச்சாரியம் உயிர்த்துறையை என்று சமய குணவர்கள் பொறுப்பாளர் என்று அடியேனுக்கு இன்று 63 மாத இதழ் சார்பாக என்னையும் ஒருவராக ஏற்று அடியேனுக்கு வாய்ப்பளித்த 63 மாதங்கள் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடலரசு ஐயாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து மிக பெரிய ஞானம் பெற்றவர், தெளிந்த ஞானம். எப்படி வந்து மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமானே திருநாமம் சூட்டினாரோ திருப்பரத்துறையில் அவருக்காகவே வந்திருக்கிறார். குருந்த மலையை தவிர எப்பப்பா நீ வருவ அப்படின்னு குதிரை வாங்குவதற்காக பொன்பொருளை கொண்டு நீ எப்போ வருவேன்னு காத்துட்டு இருக்க. அப்ப அவருடைய இயல் பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா சிவபெருமானே அவருக்கு ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்கிறார், மாணிக்க வாசகர் என்ற பட்டத்தை சொல்றார். அதே போல நமது தம்பையா ஓதுவார் ஆடலரசு ஐயாவுக்கு ஒரு பெரிய பட்டத்தை சொல்லியிருக்கிறார். ஆடலரசு பட்டம் பெறுவதற்கும் ஒரு பெருமையானம், அதை வாங்குவதற்கும் ஒரு பெருமையானம். அப்படிப்பட்ட ஆடலரசு ஐயா அவர்களுடைய திருத்தாளை வழங்கி எனக்கு முன்னாடி பேசின சுனிதா ராஜன் அவங்க மிகவும் சுருக்கமாக அப்பா அம்மாவுடைய கல்யாணத்தை மிகவும் சிம்பிளாக நமக்கு எல்லாருக்கும் விளக்கும் வண்ணம் எடுத்து உரைத்தார்கள். அவருடைய திருத்தால் பணிந்து என்ன இன்னைக்கு நான் அடியார் பெருமை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் என்றால் எல்லாரும் நினைப்பீங்க 63 நாயன்மார்களில் ஒரு ஆளை பேச, 63 நாயன்மார்களில் ஒருவரைத்தான் பேச போகிறேன். ஆனா இது எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு ஆட்கள் அடியாருக்கும் அடியே இறைவனை இந்த 63 நாயன்மார்களும் இறைவனுக்கு தொண்டு செய்து இவரைவன் அடி சேர்ந்தார். இறைவனை தவிர வேற யாரையும் நினைக்கல. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக என்று மணிவாசகர் பெருமான் சொன்னது போல அவருடைய தொண்டு கொள்கை எல்லாமே இறைவன் பால் இருந்தது. எடுத்த காரியத்தில் உறுதியாக இருந்தார். அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தாச்சுன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு அடியார்களையும் வரிசைப்படுத்தி தருகிறார். அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது இறைவனை அடியெடுத்துக் கொள்கிறார். தில்லைவாழ் அந்தனர் தாம் அடியாருக்கும் அடியே. தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேர்னாலும் அதுல எப்படி எண்ணி பார்த்தாலும் 2999 பேர் தான் வரும். ஏன்னா ஒரு அடியாராக சிவபெருமானாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட அடியார்களுக்கும் அடியே என்று சிவபெருமானை அடியெடுத்துக் கொள்கிறார். தில்லைவாழ் அந்தனர் தாம் அடியாருக்கும் அடியே, அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களை யாரெல்லாம் மறந்துறார்களோ அந்த அடியாருக்கும் அடியே என்று அடியெடுத்துக் கொள்கிறார். அப்படி அடியெடுத்துக் கொடுத்த அடியார்களை விட அடியார்களுடைய அடியை நாம் படித்தவுடன் உடனே சிவபெருமானை சென்றடைந்துடலாம். அப்படி நமக்கு தெரிந்த அடியார்கள் ஏகப்பட்டவர்